வருண், 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 உங்க கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. ரொம்ப நேரமா உள்ளேயே இருக்கீங்க. வெளியே வாங்க வருண், வந்து சாப்பிடுங்க வருண். கதவை திறங்க வருண். வருண், நான் சொல்றது கேட்கலையா? வருண், கதவை திறங்க வருண், கதவை திறங்க. என்னாச்சு வெண்ணிலா? அவன் இன்னும் கதவை திறக்கலையா? இல்ல நீ, கதவை தட்டி பார்த்தேன், சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தேன், எதுக்குமே பதில் இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. சரி விடு, நான் போய் கூப்பிட்டு பாக்குறேன். வருண், அக்கா வந்திருக்கேன்டா. அதையே நினைச்சு எவ்வளவு நாளைக்குதான் ரூம்லயே இருப்ப? நீ இப்படி இருக்கிறத நினைச்சு எல்லாருக்கும் கவலையா இருக்குடா. ப்ளீஸ் கதவை திறந்து வெளியே வாடா. நாங்க யாரும் இன்னும் சாப்பிடல. வெளியே வந்து ஒரு வாய் சாப்பிடு. நீ எந்த நிலைமையில இருக்கன்னு தெரியாம தவிச்சு போயிருக்கோம் வருண். ஒரு வார்த்தையாவது பேசு. நான் ஒண்ணு செத்து போயில. தயவு செஞ்சு போங்க. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடா. நாங்க இருக்கோம். வெளியே வாடா. உங்க யாருக்கும் என்னோட கஷ்டம் புரியாது. புரிஞ்சிருந்தா சாராவை எங்கிட்ட இருந்து பிரிச்சிருக்க மாட்டீங்க. எனக்கு யாருகிட்டயும் பேச பிடிக்கல. அண்ணி வாங்க அண்ணி, அவர் ரொம்ப கோவமா இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க பதட்டப்பட வேண்டாம், அது உங்களுக்கு நல்லது இல்ல. வாங்க அண்ணி.